நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. உறுதியின் சோதனை. முனிவர் மரீச்சியை அதிர்ச்சியடைய செய்த பந்தயம். ஒரு அரசரின் தலைநகரில் வசந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரண்மனை முழுவதும் கொண்டாட்டம் களை கட்டியது. மன்னர் பெருமிதமாக அமர்ந்திருந்தார். அன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய நடனக் கலைஞர் காமமஞ்சரி. அவள் சற்று தாமதமாக வந்தாள். ஆனாலும் தன்னம்பிக்கையுடன் ஒளிவீசும் தோற்றத்தில் அரங்கில் நுழைந்தாள். அவளது அழகும் நளினமும் அனைவரையும் கவர்ந்தது. அப்போது மற்றொரு நடனக் கலைஞர் அவளை நையாண்டி செய்து, "நீ நடக்கும் போக்கு பார்த்தால் மரீச்சி முனிவரையே வசப்படுத்தி விட்டாய் போல இருக்கிறது" என்றாள். அதனால் பாதிக்கப்பட்ட காமமஞ்சரி துணிவுடன், "நான் மரீச்சி முனிவரை வெல்ல முடிந்தால் நீ என்ன பந்தயம் வைப்பாய்?" என்று கேட்டாள். அதற்கு அவள், "என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அடிமையாக இருப்பேன்" என்றாள். இந்த உரையாடலை கேட்ட மன்னர் சிரித்தார். அடுத்த வசந்த விழாவில் இதற்கு தீர்ப்பு அளிப்பேன் என்று அறிவித்தார். நகரத்திற்கு வெளியே அமைதியான நதிக்கரையில் மரீச்சி முனிவர் தவத்தில் இருந்தார். ஒரு நாள் காமமஞ்சரி கவலையுடன் அவரது ஆசிரமத்திற்கு வந்து தங்க இடம் கேட்டாள். அவள் உறவினர்கள் போல நடித்து சிலர் வந்து இவளை வயதான ஒருவரிடம் கல்யாணம் செய்ய வேண்டும், அதனால் இவள் வீடு திரும்ப வேண்டும் என்று வற்புறுத்தினர். இருதரப்பையும் கேட்ட முனிவர், "சில நாட்கள் இங்கே தங்கட்டும், நான் அறிவுரை கூறுகிறேன்" என்று அவளை அனுமதித்தார். அவளுக்கு தேவையானது அதுவே. அவள் ஆசிரம வாழ்க்கைக்கு தன்னை மாற்றிக்கொண்டாள். அதிகாலையில் எழுந்து சேவை செய்தாள். அமைதியாக பக்தியுடன் நடந்தாள். மெதுவாக முனிவரின் நம்பிக்கையை பெற்றாள். மாதங்கள் கடந்தன. அவளது எளிமை முனிவரை கவர்ந்தது. அவருடைய தியானம் குறைந்தது. பற்றுதல் அதிகரித்தது. ஒரு நாள் மனம் கவரப்பட்ட முனிவர் அவளை மணக்க விருப்பம் தெரிவித்தார். அவள் அதற்கு சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், "என் பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அதற்காக நகரத்திற்கு செல்ல வேண்டும்" என்றாள். முனிவர் அதற்கும் சம்மதித்தார். வசந்த விழா நாளில் எளிய உடையில் முனிவர் காமமஞ்சரியுடன் அரண்மனைக்கு வந்தார். அப்போது அவள் அனைவரின் முன்பும், "இவர் மரீச்சி முனிவர் என்னை மணக்க வந்துள்ளார்" என்று அறிவித்தாள். அரங்கம் அதிர்ந்தது. மன்னர் கேட்டபோது முனிவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். அப்போது காமமஞ்சரி பழைய பந்தயத்தை நினைவூட்டினாள். மற்ற நடன கலைஞர் தோல்வியை ஏற்றுக்கொண்டாள். அப்போது தான் மரீச்சி முனிவருக்கு பந்தய விஷயம் தெரிந்தது. ஒரு கணம் அவர் அதிர்ச்சி அடைந்தார். கோபமும் எழுந்தது. ஆனால் உடனே ஞானம் மேலெழுந்தது. இது அவளின் தந்திரம் மட்டுமல்ல, என் ஒழுக்கத்தில் ஏற்பட்ட தளர்ச்சியும் காரணம் என்று உணர்ந்தார். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். நகரத்திற்கு வெளியே அமைதியாக சிந்தித்தார். பின்னர் தன் ஆசிரமத்திற்கு திரும்பி மீண்டும் தவத்தில் உறுதியுடன் ஈடுபட்டார். இந்த கதை ரிக்வேதம் 5வது மண்டலம் 51வது சூத்திரம் 15ஆம் மந்திரத்தை நினைவூட்டுகிறது. ஸ்வஸ்தி பந்தாமனுசரேம சூர்யா சந்திரமசா விவா புனர்தததாக்ஞதா ஜானதா சங்கமே மஹி. இதன் பொருள், சூரியன் சந்திரன் தங்கள் வழியில் நிலைத்து போவது போல நாமும் நல்லதும் தர்மமானதும் ஆன பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். அறிந்தவர்களோடும் காக்கிறவர்களோடும் கொடுப்பவர்களோடும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இங்கு முக்கியமான கருத்து நிலைத்த தன்மை. சூரியனும் சந்திரனும் தங்கள் பாதையை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. அவற்றின் ஒழுங்கான நடத்தை உலக ஒழுங்கை காக்குகிறது. அதேபோல் ஆன்மீக வாழ்க்கையிலும் முக்கியமானது தொடர்ந்து முயற்சி செய்வது. மரீச்சி முனிவர் தர்ம பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் அதை தொடர்ந்து நடப்பதில் தளர்ச்சி ஏற்பட்டது. அவர் ஞானத்தை இழக்கவில்லை, அவர் நிலைத்த தன்மையை இழந்தார். மந்திரம் சொல்லுவது இதுதான். சரியானதை அறிந்தால் மட்டும் போதாது,
அதை சூரியன் சந்திரன் போல தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். மரீச்சியின் வீழ்ச்சி நிலைத்த தன்மை குறைந்தபோது என்ன நடக்கும் என்பதை காட்டுகிறது. அவரின் திரும்புதல் வேத சிந்தனையின் வெற்றியை காட்டுகிறது. ஒரு தவறால் ஆன்மீக வாழ்க்கை முடிவதில்லை. ஆனால் தவறை உணர்ந்து உடனே சரியான பாதைக்கு திரும்புவதில் தான் உண்மையான வெற்றி உள்ளது. நாராயண நாராயண.